கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தை. நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடும்போது நம்முடைய தடைகள் நீக்கி கர்த்தர் நமக்கு முன் சென்று நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா மலைச்சு போவீங்க. வாசிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிட்டத்தட்ட 10 விதமான ஆசீர்வாதம். மோர் தென் 10. யாரை நோக்கி கர்த்தரை நோக்கி கொடுப்பது. முதல்ல என்ன செய்யறாரு பாருங்க, சுகத்தை தருகிறார். 6வது வசனத்துல, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, சௌக்கியம் பலனற்று இருப்பீங்க, பலப்படுத்துவார். எழும்பவே முடியாம இருப்பீங்க, உங்களை எழுப்பி விடுவார். ஆரோக்கியம், நம்முடைய சரீர பலவீனத்தில் இருந்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொண்டு வந்து அவர்களை குணமாக்கி சுகத்தை கொடுத்து, சுகர்ல இருந்து, பிரஷர்ல இருந்து, புற்றுநோயில இருந்து, கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்தில் நிலைக்க செய்கிற கர்த்தர். அது மட்டும் இல்ல, இந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்ல, இதுவரை உங்க பேர் வெளியே வராம இருந்திருக்கும். இன்னைக்கு சொல்றார், உங்களை மகிழ்ச்சியாகவும் மகிமையுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் நான் வைப்பேன். ஏன்னா என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த சமாதானம் உங்களுக்கு எல்லா பழைய வாய்ப்பை கொடுக்கும். அதே போல 11ல சொல்லியிருப்பார், இதுவரை திருமண தடைகள் காணப்பட்டிருக்கும். சொல்ற பாருங்க, களிப்பின் சத்தம். உங்க வீட்டுல குழந்தை புத்திர பாக்கியங்கள் வந்தா எப்படி மகிழ்ச்சி இருக்கும், அதே போல களிப்பின் சத்தம். பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும், அப்போ வந்து பார்க்க வர்றதுல அதுல ஒரு ஃபிக்ஸ் என்கேஜ்மெண்ட் இப்படி வச்சுக்கணுங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, மணவாளின் சத்தம். உங்களை திருமணத்துக்கு மாப்பிள்ளை வருவாப்புல, மணவாட்டின் உங்க வீட்டுக்கு மருமகா வருவாப்புல, இங்க மருமக வருவாப்புல, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவாங்க. அப்படி உங்களை முன்னால இருந்தது போல உங்களை அப்படி அதை விட மேலாக 23வது வசனத்தில், வானத்து நட்சத்திரங்களை போல உங்களை கடற்கரை மனை போல உங்க பெருகப்படுகிற கர்த்தர், உங்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இதோ நாட்கள், இந்த நாள் இப்ப உங்களுக்கு வரும், இந்த மாதத்திலே வரும், இந்த மாதத்திலே அனுபவிப்பீங்க. வருகிற நாட்கள் இந்த லென்த் டேஸ் முடிச்ச பிறகு இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டம் உங்க வீட்டுல உண்டாயிருக்கும். வேலையில புதிய ப்ரமோஷனை கற்றுக்கிட்டு இருக்கிறார். எங்களால தகப்பனே இந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நாளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வத்தை நன்மை சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.